பார்த்துக்கிட்டு இருக்கிறேங்க. ஒரு காட்சி விரியுது என் முன்னால். ஒரு காடு. அந்த காட்டிலே ஒரு ரேஞ்சர் வர்றார் உள்ள. அவர் நிறைய பொருட்களை எடுத்துட்டு வந்துட்டு ஒரு டென்ட் அடிக்கிறார். டென்ட் அடிச்சு பின்னால் ஒரு டெம்போ வருது. டெம்போல இருந்து டோர் கீர் எல்லாத்தையும் அவரே ஒரே ஆளாவே அவர் ஃபிக்ஸ் பண்ணிட்டார். அவர்கிட்ட ஒரு வேட்டை நாய் சின்னதா இருக்கு, வெள்ளை கலர்ல இருக்கு. நான் சொல்றத நீங்க இன்னைக்கு நைட்ல போய் யூடியூப்ல பார்க்கலாம். ஏன்னா இது யூடியூப்ல ஏற்கனவே இருக்கு, நான் பார்த்தது. அந்த சின்ன வேட்டை நாயை என்ன பண்றார், அனுப்புறார். சுத்தி போய் பார்த்துட்டு வா, ஏதேனும் வனவிலங்குகள் இருந்தா கத்தோம்ல, பார்த்துட்டு வா அப்படின்ட்டு அனுப்புது. வேட்டை நாய் போகுதுங்க. போயிட்டு இருக்கும் பொழுது இது எல்லாரையும் பார்த்துட்டு இருக்க போதா, அதை ஒரு சிறுத்தை பார்த்துருச்சு. எதை? வேட்டை நாயை பார்த்துருச்சு. நாமளும் வேட்டை நாயாக தான் வெளியில் போகிறோம், நம்மள சிறுத்தை புலி பார்த்துருதே இல்லை? நமக்கு வேட்டை நாயின்னு பேரு, ஆனால் சிறுத்தைக்கு முன்னால் வேட்டை நாய். என்ன பண்ண முடியும்? வேட்டை நாயை பார்த்தடனே சிறுத்தை துரத்துது பாருங்க. வேட்டை நாய் ஓடுதுங்க 60 கிலோமீட்டர்ல, பயங்கரமா ஓடுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? சிறுத்தை அது பசிக்கு ஓடுது. 145 160 ஓடுது. அங்க பார்த்த சிறுத்தை இங்க பார்த்த வேட்டை நாயை ஜிப்னு பக்கத்துல வந்துருச்சுங்க. இந்த வேட்டை நாய் ஓடுது. அந்த ரீல்ல 15 வினாடிகள் தான். நான் சொல்ற முன்னுக்கு பின்னுக்கு என்ன நடந்ததுன்ட்டு அவங்க க்ளோஸ் அப் பண்ணி எனக்கு வெட்டி போட்டிருக்காங்க. போயிட்டு கிட்ட போயிடுச்சுங்க. நாய் இப்படி போதா, நேரா அங்க ரேஞ்சர் இருக்கிறார், பார்த்துருச்சு. நாய்க்கு என்னன்னா, இப்படி போய் இப்படி ரைட்ல திரும்பினா ஃபோர்ஸ் குறையும், சிறுத்தை வந்து அடிச்சிடும். நாய்க்கு பிசிக்ஸ் தெரியுது, நமக்கு பிசிக்ஸ் தெரியறதே இல்லை. இல்லைன்னா வழுக்கி விழுவோமா? படிக்கட்டில் வழுக்குவோமா? பஸ்ஸில் இருந்து இறங்கி பின்னால் போயிட்டு கீழே விழுவோமா? ஃபிசிக்ஸே தெரியாதுல, ரயிலில் அடிபடுவோமா? ஃபிசிக்ஸ் தெரிஞ்சால் இதெல்லாம் செய்ய மாட்டோம். பேசிக் ஃபிசிக்ஸ் நாய்க்கு தெரியுது. நாய் என்ன பண்ணுச்சு அது சொல்லுவார் எங்கள் ஐயா. சுனாமி வந்தது, யாருக்கும் தெரில, நாய்களுக்கு தான் தெரிஞ்சுது. இவன் சொல்கிறான் தனக்கு 6 அறிவுன்னு, அது ஒரு நாய் கூட ஏற்றுக்கிட்டது கிடையாது. நாய் சூப்பராக சிந்திச்சு ஓடுது. நேராக அது என்ன பண்ணிச்சு, ரேஞ்சர் கிட்ட போல. ரேஞ்சருடைய கதவு திறந்துருந்தது. கதவுக்குள்ள வேகமாக 60 கிலோமீட்டரில் ஓடிச்சு பாருங்க. அந்த கதவு கொஞ்சம் அப்படி ஆடிச்சு பாருங்க. பின்னாலேயே சிறுத்தை புலியும் நுழைஞ்சிருச்சு உள்ள. ஜுப்புன்னு மூடிருச்சு கதவு. இப்போ ரேஞ்சரை காட்டுறான். ரேஞ்சர் என்ன பண்ணுவார்? சிரிப்பாரா அழுவாரா? என்ன பண்ணுவார்? ஷாக் ஆகிட்டு என்ன பண்ணுவார்? ஷூட் பண்ணுவார். நான் கதவு தான் பூட்டிருச்சேன். அழுவுறார். வேற வழி? சிறுத்தை என்ன பண்ணியிருக்கோம்? நாயை கடிச்சிருக்கோம். கடிச்சு சின்ன பின்னம் பண்ணியிருக்கோன்ட்டு. ஆனால் கதவு திறக்கிறதுக்கு பயம். ஏன்னா சிறுத்தை. நேராக அவர் ரெஸ்கியூ டீமுக்கு ஃபோன் பண்ணுறார். ரெஸ்கியூ டீம் வருதுங்க. இதாங்க மேட்ரு, வீட்டுக்கு எடுத்துகிட்டு போங்க. ரெஸ்கியூ டீம் வருது. ரெஸ்கியூ டீம் வந்துட்டு கேமரா வைக்குதுங்க உள்ள, என்ன நடக்குதுன்னு பார்க்கறதுக்கு. உள்ள கேமராவில் பார்த்தா நாம் எல்லாம் நினச்ச மாதிரி சிறுத்தை வேட்டை நாயை சாப்பிடல. வேட்டை நாய் அந்த சதுரமாக இருக்கிற அந்த ரூமில் ஓரமாக பதுங்கி கிடக்குது, உயிரோடு இருக்கு. இப்படி பார்த்துட்டு இருக்குது சிறுத்தையை. சிறுத்தையை காணோம். இப்படி ரவுண்ட் அடிக்குது பாருங்க. சிறுத்தை எங்கே இருக்குன்னா, மூணு கதவு இருக்குல்ல, அதில் நாயை விட பயந்து போய் அது வந்து அந்த அந்த கதவுல நடுங்கிட்டு இப்படி உட்காந்துட்டு. கேமரா பிடிச்ச ஒன்று சொன்னான் பாப்பா. என்ன சொன்னான் தெரியுமா? பசி வந்தது சிறுத்தைக்கு, இரையை தேடித்தான் ஓடியது. இரை கையகப்பட்டு விட்ட அந்த வினாடியில் எப்பொழுது சிறுத்தைக்கு தன் சுதந்திரம் பறிப்போய் விட்டது என்று புரிந்து கொண்டதோ, அதற்கு இப்பொழுது பசி அவசியம் இல்லை, அதற்கு இப்பொழுது இரை அவசியம் இல்லை. அது தன் விடுதலைக்காக, தன் சுதந்திரத்திற்காக காத்திருக்கிறது என்று சொன்னார். நாம் அத்தனை பேரும் பசிக்காக ஓடுகிறோம். என்றைக்கு அந்த பசி தீர்ந்த வினாடியில் நம்முடைய சுதந்திரமும் பறிபோகிறது என்று தெரிந்து போகிறதோ, அன்றைக்கு நமக்கு பசியற்ற நிலை வந்து சேர்கிறது. நான் சொல்லுகிறேன், அதற்காகத்தான் பாடினாரோ பாரதிதாசன். எனக்கு பார்த்தா அது சிறுத்தை புலி மாதிரியே தெரியல, எனக்கு எலி மாதிரி தெரிஞ்சது. அது நடுங்குதுங்க.
ட்ராப்ல மாட்டோம்ல எலி. அதனால தாங்க பாரதிதாசன் பாடினாரு, பூட்டிய இருப்பு கூட்டின் கதவு திறந்தது, சிறுத்தைய வெளியில் வா. எலி என உன்னை இகழ்ந்தவர் நடுங்கிட, புலி என செயல் செய்ய புறப்படு வெளியே. நம்பினை இருளினை விளக்க செம்புட்பறவையே, சிறகை விரி எழு பற என்று சொன்னாரே. என்ன காரணத்துக்காக சொன்னார் என்றால், சுதந்திரம் தான் நம்முடைய மிகப்பெரிய இலக்கே தவிர பசியோ வேட்டையோ இல்லை என்பதனை குழந்தைகளை புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் எதற்காக ஓடுகிறீர்களோ அது சுதந்திரம் அல்ல, அது அடிமை தலைக்கான விலையை நீங்கள் உள்ளே போய் சிக்கிக் கொள்வீர்கள் என்பதற்காகத்தான். அது போதையோ பாலினத்திற்கான ஈர்ப்போ அது எந்த ஒரு பொழுதுபோக்கு அம்சமோ, தயவு செய்து அந்த அடிமை தலையில் சிக்கிக் கொள்ளாதீர்கள். நான் சொல்லட்டுமா, வாசல் உங்களுக்கு யார் திறந்து வைக்கிறார்கள் என்றால், இதோ இந்த புத்தக கண்காட்சி திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது என்றால் இது சுதந்திரத்திற்கான கதவு திறந்திருக்கிறது, உள்ளே வாருங்கள்.